Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqeen. Wassalatu wassalamu ala khairi khalqi Sayyidina wa nabiyyina wa maulana Abil Qasim Mustafa Muhammad. Allahumma salli ala Muhammad wa ali Muhammad. وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه الغر المحجلين. தெரியுதா? எல்லாரும் கொஞ்சம் இப்படி வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சைடில் இருந்தால் கொஞ்சம் விளங்க நல்லா. قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் அஹ்ல் பைத்துகள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் என்றென்றும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் உத்தமர்கள் ஏனையோர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளே பெரியோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் சலாம் கூறி என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகத்திலே அன்று முதல் இன்று வரைக்கும் பிரதான ஜமாத்துகள் அமைப்புகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதில் ஒன்று சுன்னத்துல் ஜமாத், அடுத்தொன்று அஹ்ல் பைத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத். இந்த இரண்டு அமைப்பிலும் இரண்டு வகையான வழிமுறைகள் நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் ஒன்று மத்ரசத்து மன்ஹஜ் அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம், அடுத்தது மன்ஹஜ் மத்ரசத்துல் குலஃபா என்ற ஒரு அமைப்பு. இந்த இரு அமைப்புகளை பற்றியும் நாங்கள் இன்று சற்று அலசலாம் ஆராயலாம் என்று நாங்கள் பார்க்கணும். அதில் இந்த குலஃபாக்கள் ஹலீஃபாக்களுடைய வழிமுறை, ஒரு ஹலீஃபத்துர் ரசூலுல்லாவுடைய ஒரு ஹலீஃபா எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்ட அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய கிதாபுகள் ஆய்வுகள் இவைகள் எல்லாம் உலகத்திலே நடைபெற்றிருக்கின்றன. அதோடு மாத்திரமல்ல, இந்த ஹிலாஃபத்து இமாமத் என்ற இரண்டு விடயம், இறைவனுடைய அந்த பிரதிநிதித்துவம், ஒரு இமாம் அல்லது ஒரு ஹலீஃபா என்ற இந்த அடிப்படையிலே கிதாபுகள் ஆய்வுகள் மகாநாடுகள் பயான்கள் என்று மாத்திரமல்ல, பெரும் பெரும் போராட்டங்கள் கூட, ஏன் பெரும் சண்டைகள் கூட இடம்பெற்றிருக்கின்றது. சில வரலாற்று ஏடுகளிலே நாங்கள் பார்க்கலாம், இரத்தங்கள் கூட, உயிர்கள் கூட இதுக்காக பலியாயிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். மா சஃபக தமின் ஃபில் இஸ்லாம் பி மிஸ்லி மா சஃபக அலா அம்ரில் இமாமா. இஸ்லாத்திலே இந்த இமாமத்து சம்பந்தமான விடயத்திலே ஓட்டப்பட்ட இரத்தத்தை போன்று உலகத்திலே இரத்தம் ஓட்டப்படவில்லை என்று அறிஞர்கள் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஹலீஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான நிபந்தனைகளை
எப்படியான குணங்களை, தன்மைகளை, பண்பாடுகளை, விழுமியங்களை அவர் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இது இன்று பேசப்படுகின்ற, பேசப்பட போகின்ற விடயமாக இருக்கின்றது. தமிழ் பேசும் உலகத்திலே சில நேரங்களிலே இது புதிதாக ஆய்வு செய்யப்படுகின்ற விடயமாக இருக்கலாம். ஆனால் ஏனைய மொழிகளிலே பேசுகின்ற, எழுதுகின்ற தெரிந்த சமூகங்களுக்கு இடையிலே இது நிறைய பேசப்பட்டு அலசப்பட்டு ஆராயப்பட்டு இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், குறைஷ் வம்சத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கின்ற பொழுது அவர்தான் அந்த இமாமத்தோ அல்லது ஹிலாபத்துக்கோ பொருத்தமானவர், தகுதியானவர் என்ற ஒரு கருத்து பலர்களிடத்திலே இரண்டு குலஃபாவுர் மன்ஹஜுல் குலஃபா, மன்ஹஜு அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களிடத்திலும் அந்த ஹலீஃபாக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களிடத்திலும் சுன்னத்துல் ஜமாஅத்திலும் அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய இரண்டுவரிடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய யோகபித்த ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்கலாம். இதிலே அல் மஹல்லி அல்லது அல் முஹல்லா பில் ஆசார் இப்னு ஹஸ்முடைய அந்த கிதாபிலே 8வது பாகத்தின் 420வது பக்கத்திலே 1774வது விடயமாக இதை அவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், தகாது தத்தஃபிகு மதரசத்துல் குலஃபா அலா அன்னல் இமாமத தன்ஹஸ்ரு ஃபி குரைஷ். குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களிலே அந்த இமாமத்து நிலைமைக்கு அவர்கள் ஒரு பொருத்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இந்த கிதாபிலே இதிலே நாங்கள் பார்க்கலாம். அது என்ன, குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இடத்திலே அவர்களிடத்திலே என்ன இஸ்லாம் அவர்களுக்கு என்று வந்ததா, அவர்களிடத்தில் என்ன விசேடமான குணாதிசயங்கள் இருக்கிறது என்று கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நாடினான் என்றால் அந்த நாட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தஸ்லீம். அதற்கு நாங்கள் அடிபணிந்து அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே, லா யஸாலு தீனு அஸீஸன் ஹத்தா யபஅஸஹுமுல்லாஹு 12 அமீரன். இந்த தீன் எதுவரைக்கும் கண்ணியம் உள்ளதாக, கௌரவம் உள்ளதாக இருக்கும் என்றால் 12 அமீர்கள், 12 உமராக்கள், சில அறிவிப்புகளிலே 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக குல்லுஹும் மின் குரைஷ், அவர்கள் எல்லோரும் குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த வசனத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குலஃபாக்கள், இந்த இமாம்கள் பற்றி குர்ஆன் மிக ஆழமாக அகலமாக பல விடயங்களை சொல்வதை பார்க்கலாம். அதிலே சூரத்துல் பக்ரா 124வது வசனம், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. இப்ராஹிமை அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வகையான சோதனைகளை கொண்டு சோதித்தார். அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் பூரணமாக வெற்றி அடைந்து அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான ஒரு உன்னதமான ஒரு நபியாக அவர்கள் கருதப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், சிலைகளை எல்லாம் உடைத்து அந்த பெரிய சிலையிலே உடைத்த அந்த கோடாலியை கொழுவிய போது
அங்கே நடந்த சம்பவம், அதற்கு பின்னால் அவர்களை பிடித்து அந்த பிரமாண்டமான நம்ரூதுடைய பிரமாண்டமான அந்த நெருப்பு கிடங்கிலே போட்ட பொழுது அந்த பெரிய சிலையிடத்திலே கேளுங்கள், அது பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால் என்று அவர்கள் சொன்ன அந்த ஒரு வரலாற்றையும் அந்த ஒரு நிகழ்வையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மகன் நபி இஸ்மாயிலை கொடுத்த பொழுது அதனை அறுத்து பலியிடுவதற்கு எந்த விதமான நீரோ உணவோ மனிதனோ யாருமே இல்லாத அந்த பாலைவனத்திலே அவர்கள் விட்டு விட்டு வந்த அந்த மகா உன்னத நிகழ்விலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இவ்வாறு சந்திரனை சூரியனை இரவிலே சந்திரன் இருக்கும் பிறகு மறைந்துவிடும், சூரியன் இருக்கும் அதை விட பெரிதாக இருக்கும் அது மறைந்துவிடும். எனவே மறையக்கூடிய எதுவும் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது என்று சொன்ன பொழுதோ அதற்கு பின்னால் அந்த 4 பறவைகளை அறுத்து 4 மலைகளிலும் வைத்து அவர்கள் கேட்டதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்திலே அமைதி பெற்று நான் சாந்தி பெறுவதற்காக என்று அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக பல பல விடயங்களிலும் பல பல நிகழ்வுகளிலும் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிமை சோதித்தான். வைதிபுத்தலா, அவர்கள் பல பலாய்களை கொண்டு பல சோதனைகளை கொண்டு அவர்கள் சோதித்த பொழுது அவைகள் அனைத்தையும் அவர்கள் மிக உன்னதமாக சிறப்பாக அதிலே இருந்து அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா நபியாக வந்ததற்கு பிறகு ரசூலாக வந்ததற்கு பிறகுதான் சொல்லுகின்றான், கால் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, நாம் உம்மை மனிதர்களுக்கு இப்ராஹிம் அவரது ரப்பு சில சொற்களை கொண்டு கட்டளைகளை கொண்டு சோதித்த பொழுது அவர் அவைகளை முழுமையாக்கினதுக்கு பிறகு மெய்யாக நான் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்குகின்றேன். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அதற்கு பிறகு அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், வகால வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியில் இருந்தும் அவ்வாறு நீ அந்த இமாமத்தை நீ உருவாக்குவாயா, அந்த தலைமைத்துவத்தை நீ ஏற்படுத்துவாயா என்று கேட்ட பொழுது எனது இவ்வாறான இந்த வாக்குறுதி இருக்கிறது அல்லவா, ஆல லா யனாலு அஹ்தில் லாலிமீன், என்னுடைய இந்த உடன்படிக்கை இமாமத்து என்பது இறைவனுடைய ஒரு மகா உன்னத ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, மிக உன்னதமான மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயம். அப்ப இதிலே இருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், அது அநியாயக்காரர்களை ஒருபோதும் என்ன செய்யாது, அநியாயம் செய்தவர்களை லா யனாலு அஹ்தில் லாலிமீன், அநியாயம் செய்தவர்களை என்னுடைய இந்த உடன்படிக்கை இந்த இமாமத்து இந்த பெருமதி மிக்க இந்த தலைமைத்துவம் சென்றடையாது சேராது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், ظلم, ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம், ஒருவன் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அதே நேரத்தில் இந்த அநியாயங்களுக்கு எல்லாம் மேலாக சூரத்துல் லுக்மானிலே ஹஸரத் லுக்மான் அவர்கள் தன்னுடைய சிஷியனை பார்த்து மகனை பார்த்து சொல்லுகிறார், யா புனை, என்ற சின்ன மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. ஏன் காரணம், பிள்ளைகளோடு பேசும் பொழுதோ ஆதாரத்தோடு பேசுங்கள் என்பதை அஹ்லாக்குடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற அதே நேரத்திலே அகாயிதுடைய இந்த கொள்கை கோட்பாட்டிலே பார்க்குகின்ற பொழுதோ இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், இறைவனுக்கு இணை வைப்பது ஷிர்க் இருக்கிறது அல்லவா, அதுதான் துல்முகளிலே பாவங்களிலே அநீதிகளிலே மிக மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு பார்த்து சொன்ன அந்த விடயம் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். இங்கே நாங்கள் பார்க்கலாம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிலர்களை உயர்த்தி சில அவர்களிடத்திலே இருந்த சில சிறப்புகள் சில மகிமைகள் சில அந்தஸ்துகளுக்காக சிலர்களை அவர்களுடைய பேர் வருகின்ற பொழுது அவருடைய திருநாமம் வருகின்ற பொழுது, உதாரணமாக அமீருல் மோமினீனை ஹஸரத் அலி அவர்களை அவருடைய பேர் வருகின்ற பொழுது அநேகமாக சுன்னத்துல் ஜமாஅத்திலே கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு
அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக என்று நாங்கள் பல இடத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஏன் இவர்களுக்கு மாத்திரம் இந்த அந்தஸ்து, ஏன் இந்த சிறப்பு என்றால் அதிலேயும் விடயம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், சூரத்துல் இஸ்ராவிலே 7வது ஆயத்து. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதத்துடைய மக்களை நாங்கள் தக்ரீம் இக்ராம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அவை மனிதன் பிறக்குகின்ற நேரத்திலே சங்கையிலே தான் பிறக்கிறான். பனி ஆதம் என்று சொல்லுகிறான், ஆதத்துடைய சந்ததிகளை. அது அலி மாத்திரமல்ல, யாரா இருந்தாலும் சரிதான். ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ், அல்லாஹ் தஆலா மனிதனை இயற்கையிலேயே படைக்கின்றான். நாங்கள் படித்திருக்கின்றோம் தானே, ஒரு மனுஷன் பிறக்கின்ற பொழுது இயற்கையிலேயே அவன் இஸ்லாத்திலே தான் பிறக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத் அலல் ஃபித்ரா. அவரை யுஹவ்விதானி, யாரை? அவரை நசாராவாகவும் யகூதியாகவும் இறைவனுக்கு நிராகரிப்பவராகவும் மாற்றுவது தாயும் தந்தையும். எனவே மனிதனுடைய பிறப்பு, அவனுடைய இயற்கை, அவனுடைய ஃபித்ரத் தீனிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதனை அந்த கராமத்திலே வைத்திருக்கின்றான், சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றான். இங்கே அந்த சங்கையிலே இருந்து, அந்த ஃபித்ராவிலே இருந்து எங்கே மாற்றம் நடக்கிறது என்றால், பலர்கள் கிட்டத்தட்ட ஹசரத் அலி அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பொதுவாக இறைவனை நம்ம சஹாபாக்களுடைய வரலாற்றிலே பார்த்தால் இந்த கராமத்திலே இருந்து எங்க மனிதன் மாறுகிறான் என்றால், ஷிர்க் வருகின்ற பொழுது, இறைவனுக்கு இணை வருகின்ற பொழுது அந்த கராமத்தை அல்லாஹ் தஆலா, அந்த ஃபித்ரா, அதிலே பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த கராமத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே கதப அலா நஃப்ஸி ரஹ்மா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ரஹ்மத்து செய்வதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு அவன் அல்லாஹ் தஆலா அவன் அடிப்படையிலே எங்களுக்கு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். எப்பொழுதும் நாங்கள் ஹலாலாக சம்பாதிக்கின்ற பொழுது, நாங்கள் ஹலாலாக வாழுகின்ற பொழுது, அந்த ஃபித்ரத்திலே இருக்கின்ற பொழுது, அந்த அல்லாஹ்வுடைய சங்கை, அந்த அல்லாஹ் தஆலா வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் அவனுக்கு நாங்கள் உயர்த்தினோம், அவன் சங்கைப்படுத்தினோம் என்று சொல்லுகின்ற அந்த ஆயத்திலே இவைகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கராமத்து, அந்த சங்கை அல்லாஹ் தஆலா அப்படியே வைத்திருக்கின்றான். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அமீருல் மூமின் ஹஜரத் அலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜித் நபவி பள்ளிவாயலுக்கு வருவதற்கு வந்தார்கள். வந்தால் அவர்கள் வழியிலே இருந்த ஒருவர், அவருடைய அந்த குதிரை அல்ல ஒட்டகம், அந்த குதிரையை ஒருவர் கொண்டாங்க, நான் பார்த்துக்கொள்றேன், நீங்கள் பள்ளிக்குள்ளே போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னால், அவர் திரும்பி வாரத்துக்கு இடையில் அந்த குதிரையில் இருந்த கடிவாளத்தை எடுத்து 2 திர்ஹத்துக்கு அல்ல 2 தீனாருக்கு என்ன செஞ்சுட்டான், ஒருவனுக்கு கடையில் ஒருவனுக்கு தேவைப்படி அவன் கொடுத்து போட்டு காசு எடுத்துட்டு அவன் ஆள் மாறிட்டான். பள்ளிக்குள்ளே இருந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு 2 திர்ஹம் நான் என்ன செய்யணும், பார்த்துட்டு இருந்ததுக்காக நான் கொடுக்கணும், அல்ல 2 தீனார் நான் கொடுக்கணும் மட்டும் அவங்க அந்த காசை எடுத்துக்கொண்டு நீயத்தோட வராங்க. இங்கே வந்து பார்த்தா குதிரை நிற்கிது, அந்த கடிவாளம் இல்லை. பக்கத்து கடையில் தேடிட்டு போனாங்க, இது எந்த கடிவாளம் தந்துருங்கன்னு சொன்னால், இப்போ தான் ஒருவன் வந்து என்ன செஞ்சுட்டு போகிறான், விற்றுட்டு போகிறான். எவ்வளோக்கு 2 தீனாருக்கு 2 திர்ஹத்தை விற்றுட்டு போகிறான். அதை கொடுத்து போட்டும் அதை வாங்குறான். பாருங்க, அவன் விற்காமலுக்கு இருந்தாலும் அதைத்தான் அவன் 2 திர்ஹம் தான் அவனுக்கு, அல்ல 2 தீனார் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அவன் இப்படி ஹராமாக, பாருங்க, ஹலாலாக வரக்கூடியதை ஹராமாக அவன் பெற்றுக்கொண்டான். எனவே ஒரு மனிதன் அந்த இயற்கையிலிருந்து எப்படி மாறுகிறான் என்று பாருங்க, கொஞ்சத்துக்குள்ள ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். எனவே அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கின்ற அந்த ஷிர்க் இருக்கிறது, அதையும் ஒரு மனிதனை அதிலே இருந்து மாற்றிவிடும். எனவே அமீருல் மூமினீன், இமாமுல் முத்தகீன், இமாமுல் முவஹ்ஹிதீன் அவர்கள் எந்த சிலைக்கு முன்னாலும் சிலை, அதாவது தன்னுடைய முகத்தை சிறந்தாழ்த்தியது கிடையாது. அதற்காக அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ஷரீஃப். இன்னும் ஒரு இதிலே பார்க்கலாம், சம்பவத்திலே சில இடங்களிலே பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய அந்த
மர்மஸ்தானத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள். சில நேரங்களில் பார்த்தாலும் உடனடியாக பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். அதனாலும் இரண்டு வகையான இந்த நிலைகளையும் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். இதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த தக்ரீம், இந்த இக்ராம், இந்த சங்கை இருக்கிறது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்ற அந்த நிகழ்வு, ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ், அந்த ஃபித்ரத்திலே மனிதன் பிறக்கிற அதே நிலை, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அப்படியே மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து வளர்கின்ற அந்த காலத்திலும் இறுதி வரைக்கும் அதை பேணினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு உன்னதமான சிறப்பையும் சங்கையும் கொடுக்கின்றான். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இமாமத்து, இந்த உன்னதமான பொறுப்புக்கு பொருத்தமானவர்கள் என்பதை பின்னால் நாங்கள் பார்க்கலாம். கால லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், ظுல்ம் செய்தவர்களுக்கு, ظுல்ம்களிலே பெரியொரு ظுல்ம் என்ன? இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், அநியாயங்களிலே பெரிய ஒரு அநியாயம் ஒரு மனிதன் இணை வைப்பதாகும். ஆம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய நிலை வேற. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அவைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அது வேற கணக்கும் வேற நிலையும். ஆனால் இப்படி சிலர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு முதலும் அதே நிலை தான் இருந்தார்கள், இஸ்லாத்துக்கு பின்னரும் அதே நிலை தான் இருந்தார்கள். ஈமானிலே உள்ளத்திலே அந்த நூறு இருந்தது, அந்த நூரை, அந்த ஒளியை அவர்கள் இல்ஹார் பண்ணினார்கள், வெளியாக்கினார்கள் என்ற ஒரு நிலைதான் ஹஜ்ரத் அமீருல் மூமினீன் அலி அவர்களுக்கு அந்த நிலை இருக்கிறது. ஆகவே இந்த கராமத்தும் இந்த ஃபித்ரத்தை பற்றியும் நாங்கள் பார்க்கின்ற அதே நேரத்திலே இந்த இரண்டு கோட்பாடுகள், ஹிலாபத்துடைய, இமாமத்துடைய, மன்ஹஜுல் குலஃபா உர் ரசூல், மன்ஹஜு அஹ்லுல் பைத் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த இதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு ஹலீஃபா, முதலாவது இந்த குலஃபா உர் ரசூல் சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிதாபுகளிலே பல வகையான அந்த ஹலீஃபா ஒரு நீதியானவராக இருக்க வேண்டுமா, ஒரு தக்வா உள்ளவராக இருக்க வேண்டுமா என்பதனை பற்றியெல்லாம் பல வகையான விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல் அஹ்காமு சுல்தானியா லில் ஃபர்ரா என்பவருடைய 20வது பக்கத்திலே தக்வா, இதாலத்து என்பதை பற்றியெல்லாம் அல்ல, வேறு வகையான விடயங்களை பற்றியெல்லாம் சொல்லுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ومن غلب بالسيف حتى صار خليفة وسمي أمير المؤمنين لا يحل لأحد يؤمن بالله واليوم الآخر أن يبيت ولا يراه إماما عليه برا كان أو فاجرا فهو أمير المؤمنين என்ற இந்த விடயத்தை அபு இஸ்மாயில் அஸ்ஸாபூனி என்பவர் ஃபீ கிதாபு அகீதத்து ஸலஃப் வ அஸ்ஹாபுல் ஹதீஸ் முதலாம் பாகத்தின் 129வது பக்கத்திலும், அதே போன்று அல் அஹ்காமு சுல்தானியா என்ற லில் ஃபர்ராவுடைய கிதாபிலே 20வது பக்கத்திலும் இப்படியான விஷயங்களை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆயுத முனையிலே ஒருவர் போராடி அவர் தலைவராக, அமீராக, ஹலீஃபாவாக வந்தால் அவர் அமீருல் மூமின்களுடைய தலைவராக இருப்பார். அவருக்கு எதிராக, அதாவது அல்லாஹ்வையும் மறும நாளையும் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஆகாது. அவர் சில நேரங்களிலே கெட்டவராக, நல்லவராக அல்லது கெட்டவராக இருந்தாலும் கூட அவர் தலைவர் தான், ஃபஹுவ அமீருல் மூமினின் என்று இப்படி வந்திருப்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய நானாகவே கற்பனை பண்ணி சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை, அடுத்தது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா போன்ற தொழுகைகளை அவருக்கு பின்னால், அவரை இமாமத்தா ஹலீஃபாவாக அவருக்கு பின்னால் என்று நாங்கள் தொழலாம். அல் ஜும்மத்துல் ஈதைன் வகைருஹுமா, அது போன்ற ஏனைய விடயங்களை மின ஸலவாத் கல்ஃப குல் இமாமின் முஸ்லிமின் பிர்ரன் கான அவ் ஃபாஜிரா, இதுதான் முக்கியமான விடயம். அவர் நல்லவரோ கெட்டவரோ இருந்தாலும் அவர் முஸ்லீம்களுடைய தலைவராக வந்து விட்டார். அவருக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை, அதே போன்று பெருநாள் தொழுகைகளை தொழலாம் என்று கூட இப்படியான சில விடயங்கள் வந்திருப்பதை
நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலாக அத்தம்ஹீத் லில் பாக்கிலானி என்பவருடைய கிதாபிலே, அத்தமீத் என்ற அந்த கிதாபிலே 187வது பக்கத்திலே மிக இதவுடவும் வேறு வகையாக அவர் குஃப்ருக்காக போராடுவராக, அவரது வெற்றிக்காகவும் அவரது நட்பாக்கியத்துக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று கூட சொல்லிவிட்டு, அவர் இப்படியாக கெட்ட விஷயங்கள் எதுவும் கண்டால் அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், மறுமை நாள் பற்றிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகளை சொல்லி அவருக்கு அச்சமூட்ட வேண்டும். அதற்கு உடன்படாத போது அவரை விட்டு நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற நிலையைத்தான் இந்த அத்தம்ஹீத் லில் பாக்கிலானி அவர்களுடைய அதிலே அவர்கள் சொல்லிவிட்டு, இது போன்ற இன்னும் அதாவது ஷர்ஹுல் மகாசித் அத்தஃப்தாசானியுடைய 2வது பாகத்தின் 272வது பக்கத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்மாஉ அவர் சொல்வதை கேளுங்கள், வஅதியூ அவருக்கு நீங்கள் வழிபடுங்கள், அடிபணியுங்கள், வலவுலி அப்தின் ஹபஷி அவர் ஒரு கற்பின அடிமையாக இருந்தாலும் சரிதான், வஸல்லா வரா குல்லி பிர்ரின் வஃபாஜிர் அதுக்கு பின்னால் அவருக்கு பின்னால் நின்று வஸல்லு தொழுங்கள், வரா யார் அவர் நல்லவராக இருந்தாலும் சரிதான் கெட்டவராக இருந்தாலும் சரிதான் என்று சொல்லக்கூடிய இப்படியான விடயங்களையும் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, சொல்லிவிட்டு இந்த ஹிலாஃபத் இமாமத்துடைய பல விடயங்களை எல்லாம் இவர்கள் கூறிவிட்டு வயஜிபு தாஅத்துல் இமாம், இந்த இப்படி இமாம் என்ற பெயரை போடுகிறார்கள், மாலம் யுகாலிஃப் ஹுக்மை ஷரா ஷரியாவுடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லாமல் இருந்தால், சவாவுன் கான ஆதிலன் அவு ஜாயிரன் அவர் நீதியானவராக இருந்தாலும் நியாயம் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அவ்வாறு இல்லாவிட்டாலும், சில நேரங்களிலே மக்களை கொடுமைப்படுத்தக்கூடியவராகவும் இருந்தாலும், அதை நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா செய்கிற அந்நியாயம் எல்லாத்தையும் செய்கிறது. அண்மையிலே ஒரு நாட்டிலே நாங்கள் பார்த்தோம், அவரை அரபிகளுடைய ஜாம்பவனாக புத்துலத்துல் அரபாக கூட அவரை பேசினார்கள். ஏன் கடைசி நேரத்தில் அவர் ஷஹாதத்து களிமாவோடையும் குர்ஆனையும் வச்சு ஒவ்வொரு தான் என்ன செஞ்சார், தூக்குமடைக்கு போனார். கடைசி ஷஹாதத்து களிமாவையும் சொல்லி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு விட்டு குர்ஆனை தூக்கி முத்தமிட்டு மௌத்தான ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போய்த்திருவான் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இருந்தால், அவரால் செய்யப்பட்ட அநியாயங்கள், மற்ற நாட்டினுடைய ஹக்குகளை அளித்த அந்த விடயங்கள், கொண்ட கொலைகள், அவர் செய்த பாவங்கள், இவைகளை பற்றி எல்லாம் அழிஞ்சி அப்படியே மறைஞ்சி விடுமா? அப்படி சொல்லக்கூடிய அப்படியான மார்க்க சட்டத்திட்டங்களை வழங்கக்கூடிய அந்த அரச தர்பார்களிலே அலையக்கூடிய சில பிற்போக்குவாதிகளை கூட நாங்கள் கண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இதே அந்த மகுடத்திலே, இதே அமைப்பிலே இமாம் நவவி ஃபி ஷர்ஹ் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமுக்கு ஷரஹ் செய்ய வந்த இமாம் நவவி அவர்கள் இமாம் நவவி அவர்கள் ஜோர்டான் நாட்டை சேர்ந்தவர்கள். அந்நவா என்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கிறது. நவான்னு சொன்னால் இதை மலத்தில் கொட்டைக்கு சொல்கிறது நவான்னு சொல்லி. அப்போ அந்த ஊரை பற்றி அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்றால், அந்த ஊரை சேர்ந்தவர் நவவி என்றால் அவர் அந்த நவா என்ற ஊரை சேர்ந்தவர். அவர்தான் இமாம் நவவி அவர்கள் ஷரஹ் சஹீஹ் முஸ்லிமிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 12வது பாகம் 229வது பக்கத்திலே, வகாலத் ஜமாஹீர் அஹ்லு சுன்னா மினல் ஃபுகஹா வல் முஹத்திதீன் வல் முத்தகல்லிமீன், சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஃபுகஹாக்கள் என்றால் மார்க்க சட்ட திட்டங்களை குர்ஆன் ஹதீஸிலே இருந்து விளங்கப்படுத்தி அது ஹராம் ஹலால் வாஜிபு ஃபர்து சுன்னத் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள், சட்ட தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ஃபுகஹாக்கள். வல் முஹத்திதீன் ஹதீதுகளை அதை திறனாய்வு செய்து லைஃபான சஹீஹான பலகீனமான மௌதுவான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்றெல்லாம் பிரித்தறிவித்து சொல்லக்கூடிய நல்ல ஹதீதுகளை, நல்ல விடயங்களை, அந்த ஹதீதுகளை சொல்லக்கூடிய முஹத்திதீன்கள். வல் முத்தகல்லிமீன் அகாயிதுடைய விஷயங்களை, தௌஹீதை, நுபுவத்தை, மஆதை, குர்ஆனை
இப்படியாக இந்த விடயங்களை விளங்கப்படுத்துபவர்களுக்கு முத்தக்கல்லிமீன் என்று சொல்லப்படும். அப்போ இப்படியான ஃபுகஹாக்களும் முஹத்திதீன்களும் முத்தக்கல்லிமீன்களும் என்ன செய்ய சொல்லுகின்றார்கள் என்ன என்றால், லா என் அசிலு பில் ஃபிஸ்க் வல் ظுல்ம் வ தஅதீலுல் ஹுகூக் வலா யக்லா வலா யஜூஸுல் குரூஜ் அலைஹி ذلك பல் யஜிபு வஅதுஹு வ தக்ஃபீஃபுஹு லில் அஹாதீஸில் வாரிதத்தி ஃபீ ذلك. எனவே அவருக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது தலைமைத்துவத்திலே இருக்கிற அவருக்கு எதிராக நாங்கள் அவருடைய பிசுக்கு அவர் ஃபாசிக்கான கெட்டவராக இருக்கிறாரு, அல்லது அநியாயம் செய்கிறாரு, அல்லது மக்களுடைய உரிமைகளை ஹுக்கூக்குகளை அவர் கொடுக்காமல் இருக்கிறாரு என்பதற்காக அவருக்கு எதிராக அவரை நீக்குவதற்கோ அல்லது அவருக்கு எதிராக கிளந்தழுவதற்கோ இல்லாமல், அப்படி செய்யாமல் அவருக்கு உபதேசம் சொல்லி நல்ல விஷயங்களை எடுத்து கூறி மறுமை பற்றி அவருக்கு வரக்கூடிய ஹதீதுகளை சொல்லி அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அப்படியான ஒரு நிலையிலேயும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது இந்த குலஃபாக்களுடைய நிலையிலே, அந்த மன்ஹஜிலே, அந்த ஒரு வழிமுறையிலே இவ்வாறான விடயங்களை சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது நாங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, அவர்கள் எவ்வாறான வழிமுறைகளை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று வந்தார்கள், எவ்வாறான பஞ்சமா பாதகங்களை இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, கொலை, சூது, மது, மாது, இப்படியான விடயங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே காணக்கூடிய அத்தனை இறை விரோதமான நிலைமைகளையும், மின் ஜமீஇ மலாஹிர் ஷிர்க், அத்தனை இணை வைக்கக்கூடிய மோசமான வழிகட்ட விடயங்களையும் இந்த உலகத்திலே இருந்து எடுத்து எறிவதற்காக வேண்டிதான் இந்த பூமியை ஒரு தூய்மையை ஏற்படுத்தி அதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, மதீனத்துன் ஃபாதிலா, அதை உருவாக்குவதற்காக வேண்டிதான் இறை தூதர் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது இந்த இமாம் ஹலீஃபா அவர் கெட்டவராக இருந்தால் என்ன, அல்ல நல்லவராக இருந்தால் என்ன, அவர் ஏதோ ஆயுத முனையிலேயோ, நாங்கள் சில இஸ்லாமிய நாட்டிலே பார்க்கலாம், ஒரு நாட்டுடைய தலைவர் ஒரு நாட்டுக்கு போயிருந்தார், அவர் வந்து அந்த விமான நிலையத்தில் இறங்கின உடனே என்ன செஞ்சார், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவரை அகற்றிவிட்டு தான் அங்கே ஒரு அந்த தலைமைத்துவ பகுதிக்கு வந்த ஒரு வரலாறும் எங்களுக்கு பின்னால் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நல்லவரோ கெட்டவர், அவருக்கு எதிராக நாங்கள் என்ன செய்ய முடியாது, கிளந்தள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய இப்படியான நிகழ்வுகள், இப்படியான ஹதீதுகள், இப்படியான வரலாற்று சம்பவங்கள் இப்படியான ஏடுகளிலே நிறைந்து மலிந்து காணப்படுவதனால் இப்படியான நிலைமைகளை நாங்கள் இந்த இஸ்லாமிய நாடுகளிலே நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படியான தன்மைகள் அவரிடத்தில் இருந்தால் என்ன, கொலை செய்யக்கூடியவராக அல்லது சன்மார்க்க விரோதமான விடயங்கள் அல்லது சில நல்ல வரலாற்று தளங்களை அடிப்பது இப்படியான அந்த இஸ்லாமிய லட்சியங்கள், விழுமியங்கள், தாற்பயங்கள், அல் காயாத்துல் இலாஹியத்துல் உதுமா, உன்னதமான இறைவனுடைய இந்த இலட்சியங்களை கடைபிடித்து வாழ்வதற்கு பதிலாக இப்படியான தன்மைகளை கொண்டிருப்பவர்களிடத்திலே அந்த ஹிலாபத்து பொறுப்பு அதை கொடுப்பது பற்றி இந்த மன்ஹஜ், இந்த வழிமுறை இவ்வாறு சொல்லுகின்ற இதே அடிப்படையிலே தான் உமையாக்களுடைய வரலாற்றை பார்த்தால், அப்பாசியங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், சில உமையா தலைவர்கள், சில அப்பாசியங்களுடைய தலைவர்களை பார்த்தால் மது, மாது, குடி, வரி எல்லாம் இருந்து கொண்டு அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவத்தை கூட நாங்கள் பார்க்கலாம். ஒரு வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனிலே இருந்து சில நேரங்களிலே இஸ்திகாரா, நன்மையை தேடி சில விடயங்களை பார்ப்பார்கள். வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹலீஃபா குர்ஆனை பிரட்டி பார்க்கிறார். மர்ம நாளையிலே, அதாவது மிக மோசமான ஒரு ஹலீஃபாவாக, இறை விரோத தன்மையோடு இருந்த ஒரு தலைவராக இருந்த அந்த வலீத் குர்ஆனை பிரட்டி பார்க்குகிறார். நாங்கள் மர்ம நாளையிலே மோசமான தலைவர்களை எல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டுவோம் என்று சொன்ன பொழுது குர்ஆனை பார்த்து என்ன சொன்னார், அத்துஹத்தித்னி
பிஜப்பாரின் அனீத், நீர் அவ்வாறான ஒரு வல்லமை மிக்க ஒரு மோசமான ஒரு நிலைமை அந்த ஜப்பாரை பற்றி நீ என்னை பயங்காட்டுகிறாய் குர்ஆனை பார்த்து கேட்டுவிட்டு ஃபஹா அனதாக ஜப்பாருன் அனீத் வைதா லாகைத ரப்புக ஃபீ யௌமி அஷ்ரின் மஸ்ஸக்கனில் வலீத். மர்ம நாளையிலே குர்ஆனை பார்த்து சொல்லிவிட்டு அந்த குர்ஆனை என்ன செய்கிறார் என்றால் மஸ்ஸக்கன், குர்ஆனை அவ்வாறு கிழித்து அல்லது அதை அம்பு வைத்து குர்ஆனுக்கு ஒரு அம்பு வைத்து அதை எய்தி ஒரு மோசமான நிலையிலே அவர் காட்டி மர்ம நாளையிலே உன்னுடைய ரப்பு சந்தித்தால் இந்த வலீத் இவ்வாறு செய்தார் என்று சொல்லு என்று அவர் சொன்ன இந்த வரலாற்று சம்பவமும் இருக்கிறது. இப்போ இப்படியெல்லாம் செய்தவர்கள் எல்லாம் இந்த உமையாக்களுடைய அப்பாசியங்களுடைய காலத்தில் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மன்ஹஜு குலஃபா, இந்த குலஃபாக்கள் என்று சொன்னால் நாங்கள் நினைச்சு கொண்டோம் 4 பேர் தான் ஹலீஃபாக்கள் என்று தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் குலஃபா ராஷிதீன்கள் என்று பேர் போயிருக்கிறது. இஸ்லாமிய உலகத்திலே பேசப்படுகின்ற 4 ஹலீஃபாக்கள் உமையாக்கள், அப்பாசியர்கள். அதற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்துடைய தலைவிதி என்ன, இன்று வாழக்கூடிய இந்த காலத்துடைய நிலவரம் என்ன? இந்த ஹிலாபத்து 1924ஆம் ஆண்டு துருக்கியிலே முடிவடைகிறது. உதுமானி ஆட்சி இருந்தது, முடிவடைகிறது. அதற்கு பிறகு வல்லரசுகள் முஸ்லிம் நாடுகளை எந்த அளவுக்கு என்றால் ரூலர் வைத்து ஃபுட் ரூல் வைத்து கீறிய முஸ்லிம் நாடுகளை துண்டம் துண்டமாக பிரித்து அங்கே பல வகையான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குத்தான் அமைத்து வைத்துக் கொண்டு போன வரலாற்று சம்பவம் வரலாற்றிலே நிறைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ரசூலுல்லாஹ், ஹலீஃபாக்கள், உமையாக்கள், அப்பாசியர்கள், உதுமானியர்கள், அதற்கு பிறகு 1924ஆம் ஆண்டோடு அந்த விடயம் முடிவடைந்து விடுகிறது. இப்போ அந்த வரலாற்று சம்பவத்திலே பார்த்தால் இப்படியான அந்த நிலைமைகள், இவ்வாறான பல வகையான அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிறைந்த ஒரு சில தலைவர்களையும் இந்த வரலாற்றை நாங்கள் பிரட்டி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அங்கே காணலாம். இவ்வாறான சில ரிவாயத்துகள் அறிவிப்புகள் வந்திருந்தாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் குர்ஆனோடு நாங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் ஒரு முறை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இது எந்த அளவுக்கு இந்த நிலைமை சரியாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்பதற்கு ஒரே ஒரு எங்களுக்குரிய ஆதாரம் அதுதான் அல் குர்ஆன். குர்ஆனிலும் ஏதும் செய்ய முடியுமாக இருந்திருந்தால் அதிலும் சில திருவுதாளத்தை செய்திருப்பார்கள். நாங்கள் பார்க்கிறோம், எந்த ஹதீதை எடுத்து அந்த ஹதீது குர்ஆனோடு ஏற்புடையதாக இல்லையோ அந்த ஹதீதை நாங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த ஹதீதை நாங்கள் எடுக்க முடியாது என்பது அறிஞர்களுடைய கருத்து. ஆகவே ரூஹுல் குர்ஆன், குர்ஆனுடைய ரூஹுல் ஈமான், ஈமானுடைய அந்த ரூஹியத்து, அந்த உயிரோட்டம், இவ்வாறான நிலைகளை அந்த அல்லாஹு தஆலா எவ்வாறான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நினைத்தானோ அப்படியான ஒரு சமுதாயம் இப்படிப்பட்ட தன்மையோடு உள்ள தலைவர்களினால் உருவாக முடியுமா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறு பார்க்கின்ற இதே நிலையிலே நாங்கள் மன்ஹஜ் அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத்துகளுடைய வழிமுறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது இப்படிப்பட்ட இந்த நாங்கள் முன்னர் நான் இந்த ஷர்ஹுல் மகாசித் இமாம் தஃப்தாசானியுடைய அல்லது இமாம் நவவியினுடைய சஹீஹ் முஸ்லிமுடைய அல்லது இதே போன்று முன்னர் உங்களுக்கு நான் சொன்ன அந்த அத்தமீதில் பாக்கிலானி அவர்களுடைய அந்த அறிவிப்பிலே வரக்கூடிய இந்த எந்த விதமான விடயங்களோடும் அந்த மன்ஹஜ் அஹ்லுல் பைத்துகளுடைய அவர்கள் வைத்திருக்கின்ற இமாமுக்குரிய அந்த இமாமத்துக்குரிய அந்த ஷர்த்துகள் நிபந்தனைகளுக்கு ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாத அமைப்பிலே அதிலே பார்க்கின்றோம். அஹ்லுல் பைத்துகள் என்று இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? وَإِذِ ابْتَلَى رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا وَقَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِي. இந்த இமாமத் என்ற கோட்பாடு அஹ்துல் பஷர், மனிதனுடைய உடன்படிக்கை அல்ல, அது இறைவனுடைய உடன்படிக்கை என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அந்த உஹூத், அந்த உடன்படிக்கை, அந்த இமாமத்து
அது அல்லாஹு தாலாவுடையது. என்னுடைய இந்த லா யனாலு அஹ்தி, என்னுடைய இந்த அஹ்து இருக்கிறதே, இந்த உடன்படிக்கை இருக்கிறதே, இந்த மகா உன்னத இந்த பொறுப்பு இருக்கிறதே, இந்த இமாமத் இருக்கிறதே, அது கொஞ்சம் கூட தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அல்லது இணை வைத்து வணங்கியவர்கள் யாருக்குமே அது சேராது. லா யனாலு அஹ்துல் ஸாலிமீன் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 124வது ஆயத்திலே மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் யூசுஃபிலே 40வது ஆயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அமர அல்லா தஅபுது இல்லா இய்யா ذلك الدين القيم ولكن اكثر الناس لا يعلمون. அதாவது எல்லா வகையான அதிகாரங்களும், அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வை அன்றி வேறு எவருக்கும் இல்லை. அவனை அன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வணங்கி வழிபடுவதற்கு கட்டுப்படுவதற்கு உன்னதமான ஒரே ஒருவன் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்று அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் நிலையான மார்க்கமாகும், இதுதான் தீனுல் கையும், இதுதான் உறுதியான மார்க்கமாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிகிறார்கள் இல்லை, தெரிகின்றார்கள் இல்லை. அது மாத்திரமல்ல, சூரத்துல் ஹஜ்ஜிலே 41வது ஆயத் அல்லதீன இம்மக்கன்னாகும் ஃபில் அர்த், அவர்களுக்கு நாங்கள் பூமியிலே ஒரு அல்லாஹ் தஆலா வசதியை அவர்களுக்கு நாம் என்ன ஏற்படுத்தி கொடுத்தால், இன் மக்கன்னாகும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலாஹ் வ ஆதுஸ் ஸகாஹ் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லாஹ்வுக்கு உதவி செய்பவர்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால், பூமியில் அவர்களுக்கு நாம் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்தால், ஆற்றலை வசதியை அவருக்கு இம்கானியாத்தை பல வகையான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இகாமத்துஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொழுகை எப்படிப்பட்டது? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை விட்டு மனிதனை தடுக்கக்கூடியது. இன்று எத்தனை இடங்களிலே பார்க்கலாம், தொழுகை தடுக்குதா? தொழுகை தடுக்கலையே. அப்போ தொழுகையில் பிள்ளையா அல்லது குர்ஆன் ஆயத்தில் நவுது பில்லா ஏதும் பிள்ளையா? எங்களுடைய தொழுகை தொழுகையாக இருந்தால் நிச்சயமாக அந்த மானக்கேடான காரியங்கள் தொலைக்காட்சியிலே, வீடியோவிலே அல்லது மற்ற அமைப்பிலே, மற்ற நிலையிலே எதிலேயும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது மாத்திரமல்ல, ஜகாத்து கொடுக்குறாங்க, ஜகாத்தை கொடுப்பார்கள். இன்னும் ஒரு இருக்கின்றது, அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். நன்மையை ஏவி நன்மையை செய்யாதார்கள், தீமையை தடுத்து தீமையை செய்பவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்திலே சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். லஅனல்லாஹுல் ஆமிரீன பில் மஅரூஃப் அத்தாரிகீன லஹ் வன்னாஹூன அனில் முன்கர் அல் ஆமிலீன பிஹ், நன்மையை ஏவி அதை செய்யாதவர்கள், தீமையை தடுத்து அந்த தீமையை செய்பவர்களுக்கு லானத்து சபிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஹதீஸிலே காணலாம். குறிப்பாக ஹஸரத் அலி அவர்கள், இமாம் அலி அவர்கள் தன்னுடைய அந்த நஹ்ஜுல் பலாகாவிலே மிக ஆழமாக ஒரு கருத்தாளமிக்க அந்த ஏட்டிலே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதில் நாங்கள் பார்க்கலாம், இன்னல் ஸாலிம லா யஸ்லிஹு அன் யதஸத்தா லில் இமாமத்தி வ அன்னல் இமாமத்த அஹ்துல்லாஹ் அஸ்ஸ வஜல் வல் இமாமத்த வலா யுஅதீஹா லில் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா, அதாவது இமாமத் என்ற அந்த தலைமைத்துவம் அது அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அது அல்லாஹ்வுடைய அஹ்து, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை. அல்லாஹ் தஆலா ஸாலிம்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, ظுல்ம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான்.
இதனால் என்ன செய்ய வருகிறது என்று சொன்னால் தபையன அஹ்தாஃபுர் ரிசாலத்த வல் முவஃபிக், அதாவது மௌகிஃபு திஜாஹ தஆலீமில் இலாஹியா, இந்த இம்மக்கன்னாவும் ஃபில்லர்ல் என்ற இந்த குர்ஆன் ஆயத்திலே உலகத்திலே நாங்கள் வந்ததனுடைய நோக்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆன் ஆயத்தில் இருக்கிறதானே, அல்லதீன இம்மக்கன்னாவும் ஃபில் அர்ல், அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு வசதியை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், மேலும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள், அனைத்து காரியங்களிலும் முடிவானது அல்லாஹ்விடமே இருக்கிறது என்பதை இது இந்த ரிசாலத்தினுடைய இறை வேதத்தினுடைய நுபுவத்தினுடைய நோக்கத்தை சொல்லுகின்ற அதே நேரம் துபையனு அஹ்தாஃபர் ரிசாலா, அதே போன்று மக்களுடைய கடமை, மக்களுடைய பொறுமை, அதாவது பொறுப்பு, மௌகிஃபு திஜாஹ தஆலீமுல் இலாஹியா, அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் மக்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அந்த குர்ஆன் ஆயத்து என்ன செய்யப்படுகிறது என்றால் சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே தலைவர் எப்படியோ அதே போன்றுதான் அதனுடைய மக்களும் இருப்பார்கள். ஒரு கவிஞர் பாடுகிறார், தலைவர் தாளம் தட்டுனா வீட்டில் இருக்கிற வீட்டு தலைவர் தாளம் அடித்தா வீட்டு வைக்கிறார்கள் என்ன செய்வாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. தலைவர் மூலம் தட்டுனா என்ன செய்வாங்க? வீட்டு வைக்கிறார்கள் மினண்டு டான்ஸ் ஆடுவார்கள். இதா கான ரப்புல் பைத்தி பித்தஃபி லாரிபன் ஃபஷீமத்து அஹ்லுல் பைத் குல்லுஹுமுர் ரக்ஸ், எப்படி அவர் சொல்லி காட்டுகிறார் என்று இதிலே இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மன்ஹஜ் அஹ்லுல் பைத் இடத்திலே அவர்கள் பல ஷர்த்துகளையும் நிபந்தனைகளையும், அவர் மௌசூமாக தூய்மையானவராக இருக்க வேண்டும். ராயநாடு அஹதுல் லாலிமீன், என்னுடைய உடன்படிக்கை லாலிம்களுக்கு துல்மண்டால் இணை வைப்பவர்கள், அது பெரிய ஒரு அடையாளம். இன்ன ஷிர்கல துல்முன் அதீம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே தன்னுடைய நஃப்ஸுக்கு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், இவர்களுக்கு இந்த இவ்வாறான பொறுப்பு சென்றடைய முடியாது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பொறுப்பை, இந்த ரிசாலத்தை, இந்த இமாமத் என்ற தலைமைத்துவத்தை சுமந்து கொண்டிருப்பவர் சர்வ சாதாரணமாக இருக்க முடியாது. எனவே அந்த குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய மகா உன்னத அமானிதத்தை, அந்த பொறுப்பை, அந்த சுமையை சுமப்பவர் அதற்கு ஏற்ற அமைப்பிலே முறையிலே இருக்க வேண்டும். அதை தாங்கக்கூடிய உளப்பாங்கும் மனோநிலையும் மனோபக்குவமும் அவரிடத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்லாஹு தஆலா அவரை நபியாக நுபுவத்தை கொடுத்து இது பண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் நடுங்கி திடுக்கமடைந்து இருந்த பொழுது, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முஸம்மில் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நுபுவத்தினுடைய அந்த மகோ உன்னத நிலை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலை என்றால் ஏன்? எங்களுக்கு தெரியும், உலகம் வரலாற்றிலேயே மகா உன்னத வீரர் என்று சொல்லக்கூடிய அமீருல் மோமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உஹது யுத்தத்திலே மிக கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக பலர்கள் அங்குமிங்கும் சென்ற பொழுது, அங்கும் இங்கும் முன்னால் பின்னால் இடது வலது எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலையிலும் ரசூலுல்லாவை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களிடத்திலே இருந்த வாள் தவறி உடைந்ததற்கு பின்னால் அங்கே அவர்களுக்கு ஒரு வாள் கொடுக்கப்பட்டது. ஒரு வாள் எங்கே இருந்தோ அது விண்ணுலகத்திலே இருந்து, அந்த உலகத்திலே இருந்து, உலகத்திலே இருந்து வந்ததாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு அஸ்ரீரான ஒரு சத்தம் கேட்டது, வாலிபன் அலியை தவிர வாலிபன் கிடையாது, லா ஃபதா இல்லா அலி வலா சைஃப இல்லா துல்ஃபிகார். அந்த வாலிபன் என்றால் வீர வாலிபன் அலியை தவிர யாரும் கிடையாது, துல்ஃபிகார் என்ற அந்த வாளை தவிர வாளே கிடையாது என்ற ஒரு அப்படியான ஒரு வீரமிக்க ஒரு உன்னதமான
அப்படியான இந்த அமீருல் மூமினீன் அலி அவர்கள் மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவிலே இருந்த அந்த சிலைகளை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இல்லாமல் அடித்து உடைத்து தூய்மைப்படுத்துவதற்காக வந்த பொழுது அந்த சிலைகளை உடைத்து கொண்டு போகிறார்கள். மேலே இருந்த சிலைகளை ரசூலுல்லாஹ்வுடைய வாளினால் அவரிடத்தில் இருந்த அந்த ஆயுதத்தினால் தடியினால் அதனை எட்ட முடியாமல் போன பொழுது அலி அவர்களை குந்துமாறு ஏறி அலியினுடைய அந்த 2 புயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துகின்ற பொழுது அந்த ரசூலுல்லாவை தூக்க முடியாமல் அவர்களுடைய அந்த ரிசாலத்தினுடைய அந்த இறை வேதத்தினுடைய அந்த ரிசாலத்தை அந்த நுபுவத்தை சுமந்த அந்த பாரம் அந்த தூக்க முடியாமல் போனதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான ஒரு மிக பாரமான மிக பெருமதியான அந்த ஒரு நிலை ஹஸரத் அலி அவர்களுக்கு அந்த இமாமத்தை சுமந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்தை சுமந்த அவர்களுக்கு இருக்கும் என்றால் அது எப்படியான ஒரு தன்மையும் தகைமையுமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இமாமத்தினுடைய இதே கண்ணோட்டத்திலே நாங்கள் இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை ஒரு அமானிதமாக சொல்லுகிறான். நாங்கள் வானங்களுக்கு பூமிக்கு மலைகளுக்கு இதனை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அதனுடைய தாற்பயம் இந்த அமானிதத்தினுடைய இந்த இமாமத்துடைய இந்த தலைமைத்துவத்தினுடைய பெருமதியை பாரத்தை அதனுடைய பொறுப்பை தாங்க முடியாமல் அவைகளிலே இருந்து விலகி கொண்டன. ஆனால் மனிதன் தன்னுடைய அறியாமையினாலும் தன்னுடைய அக்கிரமத்தினாலும் அதனை சுமந்து கொண்டான். சூரத்துல் அஹ்ஸாப் 72வது ஆயத்து, இன்னா அரல்னல் அமானத அலஸ்ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நிச்சயமாக நாம் ஓர் அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகள் முதலியவைகளின் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என எடுத்து காட்டினோம். அப்பொழுது அவைகள் அதை சுமந்து கொள்வதிலிருந்து விலகி கொண்டன, அதை சுமப்பதிலிருந்து அவை பயந்தன. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். நிச்சயமாக அவன் அமானிதத்தை நிறைவேற்றும் விஷயத்திலே பெரும் அநியாயக்காரனாகவும் அறிவீனனாகவும் இருக்கின்றான், வாலிமாகவும் ஜாகிலாகவும் இருக்கின்றான். இதன் காரணமாக அவன் என்ன செய்து கொண்டான்? அதனை சுமந்து கொண்டான். இப்படியாக இந்த குர்ஆனுடைய வசனம் இந்த இறைவனுடைய அமானிதம் சம்பந்தமாக அவனுடைய பொறுப்பு சம்பந்தமாக சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் குர்ஆனுக்குள்ளே நாங்கள் நுழைந்தோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொன்னானே மலக்குமார்களை பார்த்து, நான் ஆதத்தை படைக்கப் போகிறேன். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்ட பொழுது அந்த மலக்குமார்களிடத்தில் இருந்த அவ்வளவு அறிவு, மனிதன் என்ன செய்வான் என்று மலக்குமார்களுக்கு தெரிந்திருந்த, மலக்குமார்கள் எவ்வளவு சக்தி மிக்கவர்கள், அவர்களுக்கு தெரிந்திருந்த அந்த அறிவு, மனிதன் எவ்வாறு மனிதனுடைய நிலை இருக்கும் என்பதை பற்றி அவன் மலக்குமார்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மலக்குமார்கள் கூட தெரியாது. அதாவது இந்த மனிதன் இப்படி இருந்தாலும் அதிலே மாமனிதர்கள் இந்த உலகத்திலே எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறியாத விடயங்களை நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த மனிதனை இந்த உலகத்திலே படைத்தான். அப்படியான ஒரு படைப்பு, மகா உன்னத படைப்பு. குர்ஆன் இறங்கியதனுடைய நோக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரிசாலத்துடைய நோக்கம், நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அனுப்பிய நோக்கம் எல்லாம் அவனுடைய இந்த குர்ஆன் மனிதன் உலகத்திலே படைக்கப்பட்டது. உலகத்திலே இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த
அல் காயாத்துல் இலாஹியத்துல் உதுமா, உன்னதமான இறைவனுடைய நோக்கங்கள் லட்சியங்களை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு. எனவே அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு லாயக்குள்ளவர்களாக, அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மன்ஹஜ் அஹ்லுல் பைத்துடைய ஏற்பாட்டிலே அவர்கள் இன்னும் பல ஷரத்துகளை வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் எந்த விதமான தவறும் செய்யாதவராக இருக்க வேண்டும். அதான் லா யனாலு அஹ்தி அல்லாலிமீன் என்பதிலே அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த இமாமத் என்பது மனிதர்கள் சேர்ந்து தெரிகின்ற தெரிவல்ல, அது மன்சபுன் இலாஹி, இறைவனுடைய அந்த பொறுப்பு, இறைவனுடைய அது அஹ்து. லா யனாலு அஹ்தி அல்லாலிமீன். எனவே ஒரு மனிதன் எப்படி இருப்பான், எவ்வாறு இருந்தான், எவ்வாறு இருக்கிறான், எவ்வாறு இருக்க போகிறான் என்பதை அறிந்த அவன் அல்லாஹு யஅலமு ஹைது யஜ்அலு ரிசாலத்தஹு, அவனுக்கு தெரியும் அவனுடைய அந்த ரிசாலத்தை, அந்த பொறுப்பை யாரிடத்திலே எவரிடத்திலே எப்போது எங்கே வைக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். எனவே அந்த அவன் தான் விரும்பிய அந்த அடிப்படையிலே தான் அந்த இமாமத்தை அவன் கொடுத்திருக்கின்றான் என்ற அந்த ஒரு நிலையை இந்த அஹ்லுல் பைத் சம்பந்தமாக சொல்லக்கூடிய இந்த ஜமாத்திலும் இவ்வாறான குலஃபா, அதாவது மத்ரஸத்துல் குலஃபா, இந்த ஹலீஃபாக்கள் சம்பந்தமாக இந்த ஹிலாஃபத்தை சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த நிலையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வீட்டிலே அந்த நுபுவத்தை, அந்த ஹிலாஃபத்தை, அதுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களுக்கு பிறகு வந்த உமையாக்கள், அப்பாசியர்கள், அதற்கு பின்னால் வந்த அந்த உஸ்மானிய ஆட்சியோடு முடிந்தால் இன்று நாங்கள் வாழக்கூடிய, இதற்கு பிறகு உலகம் முடிகின்ற வரைக்கும் இதனை தூக்கி சுமந்து பாதுகாத்து இந்த அமானிதத்தை அன்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான ஷரியாவை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே சட்டத்தையும் அதே விடயத்தையும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமூகத்துக்கு கொடுக்கின்ற இந்த பொறுப்பு இந்த எங்களுடைய அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. எனவே இவ்வாறாக வந்த இந்த ஹதீதுகள், இந்த சொற்பிரயோகங்கள், இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒருமுறை அலசி பார்ப்பதற்கு, தூக்கி பார்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு அவ்வாறான பொறுப்பு இருக்கிறது. அதிலே இருந்து நாங்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஒரு காலமும் விலக முடியாது. ஆகவே இந்த இறைவனுடைய இந்த இலட்சியங்களையும் இந்த குறிக்கோளையும் நிறைவேற்றுவதற்கு அதற்கு தகுதியான, அதற்கு பொருத்தமான, அதற்கு உரிய அந்த அந்தஸ்துள்ள நிலையிலே அவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த சூரத்துல், அதாவது இப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் என்ற இந்த ஆயத்தின் அடிப்படையிலேயும் அல்லதீன இம்மக்கன்னாகும் ஃபில் அர்லி அகாமுஸ்ஸலா என்ற அந்த விடயத்திலே, அந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதனுடைய அதாவது இந்த நோக்கமும், இந்த மனிதன் எவ்வாறான இந்த நுபுவத்து குர்ஆனுடைய இந்த வசனம் எவ்வாறான கடமையை, நோக்கை, லட்சியங்களை கொண்டிருக்கிறது, அதற்கு ஏற்ற மாதிரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விடயங்களையும் நாங்கள் இதிலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நபித்துவத்தினுடைய அதே பாணியிலே, அதே அமைப்பிலே, அதே நோக்கங்களை கொண்டதுதான் இமாமத்தும். இந்த நுபுவத்தோடு பிரிந்த ஒரு பிரிவு, ஆனால் வஹி இல்லை. வஹி அதோடு நுபுவத்தோடு ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அம்பியா, முத்திரை குத்தப்பட்ட இறுதி தூதர், அதற்கு பின்னால் நபி வருவதில்லை. எனவே அந்த நுபுவத்தினுடைய, அந்த ரிசாலத்தினுடைய, அந்த தூதுத்துவத்துடைய பணியை தொடரக்கூடிய அமைப்பிலே தான் இமாமத்திருக்கிறது என்ற அந்த விடயம், அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்து இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும், கியாம நாள் உலகத்திலே ஏற்படுகின்ற வரைக்கும் அது தொடர்ந்திருக்கக்கூடிய விடயம். அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், லா யஸாலு தீனு அஸீஸன் ஹத்தா யபஅதுஹுமுல்லாஹ் இஸ்னா அஷர அமீரன் குல்லுஹும் மின் குரைஷ். இந்த உலகம், இந்த தீன் உலகம் முடிகின்ற வரைக்கும், தீன் எது வரைக்கும் கண்ணியம் கௌரவம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு 12 தலைவர்கள், அமீர்கள் இருக்கின்ற வரைக்கும் அதாவது அவர்கள் அனைவர்களும் குறைஷ் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஹதீஸை நாங்கள் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய ஆதாரங்களிலே பல இடங்களிலே நாங்கள் இதனை காணக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே இந்த ஹுலஃபா உர் ரசூல் மദ്രസத்துல் ஹுலஃபா அந்த ஹலீஃபாக்களுடைய அவர்களுடைய மன்ஹஜும் வழிமுறையும், அதே போன்று இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய மன்ஹஜும் வழிமுறையும், இவ்வாறு நாங்கள் இரண்டு விடயத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இமாமத்துக்குரிய ஆதாரமும் தலாயில்களும் இந்த குர்ஆனுடைய அடிப்படையிலும் இந்த ரசூலுல்லாவுடைய ஹதீஸின் அடிப்படையிலும், அடுத்ததா எங்களுடைய அக்ல், எங்களுடைய புத்தி, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய லமீர், எங்களுடைய ஆத்மா அல்லாஹு தாலா எதிலே படைத்தானோ அதிலே நாங்கள் செல்வோமாக இருந்தால், அந்த ஃபித்ராவிலே அதிலே நாங்கள் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சங்கையும் அல்லாஹ்வுடைய சிறப்பும் பெற்றவர்களாக அஹ்லுல் பைத்தை நாங்கள் பின்பற்றியவர்களாக நாங்கள் ஆக முடியும். ஆகவே இந்த இமாமத்துடைய நிலைமைக்காக வேண்டி, இந்த உன்னத நிலைமைக்காக வேண்டி இஸ்லாத்திலே ஓட்டப்பட்டிருக்கின்ற இரத்தம், இழக்கப்பட்டிருக்கின்ற உயிர்கள் பல்லாயிரக்கணக்கிலே நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள்? இந்த இமாமத்துக்காக, இந்த விடயத்துக்காக இஸ்லாத்திலே ஓட்டப்பட்ட இரத்தம் எங்குமே ஓட்டப்படாத ஒரு நிலையிலே மா சஃபக தமின் ஃபில் இஸ்லாம் பி மிஸ்லி மா சஃபக அலா அம்ரில் இமாமா, உண்மைக்காக வேண்டி போராடினார்கள், ஹக்குக்காக போராடினார்கள். இன்று தலைவர்கள் பசிச்சிருக்க மக்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே நேரத்திலே தலைவர்கள் வயிறு நிறைய தின்ன மக்கள் பட்டினியாக கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நாங்கள் காணலாம். அமீருல் மூமினீன், இமாமுல் முவஹிதீன், மௌலல் முவஹிதீன் ஹஸரத் அலி அவர்கள் பட்டினியோடு கிடக்க, தான் பட்டன் இவ்வளவெல்லாம் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு தலைவராக இருந்து கூபாவிலே ஆட்சி செய்த அவர்கள் தான் பசியோடு இருக்க மக்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டு படுக்கின்ற அந்த ஒரு நிலைதான் இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலே எங்கு காணலாம்? தலைவர்மார் டாம்பீகமாக பெரும் பெரும் பெஜரோக்கள், ஆடம்பரங்கள் இப்படியாக வாழ்ந்து நிற்கிறேன். ஏழை எளியவர்கள், முஸ்தலாஃபீங்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் காணலாம். எனவே அஹ்லுல் பைத்துகளுடைய நிலை இவ்வாறான ஒரு நிலைதான். அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களுடைய நிலையும் இவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் பார்க்கலாம். இதே அமீருல் மூமினீன் ஹஸரத் அலி அவர்கள் ஈராக்கிலே கூபாவினுடைய பள்ளிவாசலுக்கு அவர்கள் சுபஹு தொழுகைக்கு போகின்ற நேரத்திலே தான் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்பவனுடைய வாளுக்கு அவர்கள் வெட்டப்பட்டு, புனித ரமதான் மாதம் 19 நாள் அவர்கள் வெட்டப்பட்டு 2 நாட்களாக குற்றுயிராய் கிடந்து ஈட்டிலேயே அவர்கள் ரமதான் மாதம் 21வது நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். நீதி, நியாயம், உண்மை, நேர்மை என்பதற்காக போராடிய அந்த மாமனிதர் இவ்வாறான இமாமத்துக்கு தகுதியான உன்னதமானவர் என்பதை இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட நல்லவர்களை, சிறந்தவர்களை, தலைவர்களை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தருவானாக. اللهم إنا نرغب إليك في دولة كريمة تعز بها الإسلام وأهله وتذل بها النفاق وأهله. ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. محمد وآل محمد صل على محمد وآل محمد. اللهم صل على محمد.